everyone, praise the Lord. Welcome to Nurse Official 2. இதனால கூட உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட உங்க மத்தியில ஒரு சின்ன காரியத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலாம். என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கிள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை பார்த்திருக்கிறாரு, நிறைய துன்பங்களை பாடுகள் மத்தியில அவர் நடந்து கொண்டிருக்கார். அவருக்கு நிறைய தேவைகள் இருக்கு, பண நெருக்கடி இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவருடைய நாளைய தினத்தை அவர் எப்படி கழிக்க போறார் அப்படிங்கிற பயம் அவருக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அவங்க வீட்டில் இருந்த ஒரு சின்ன பையன் கேட்குறான், அங்கிள் உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கே, நீங்கள் ஏன் எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க, நீங்கள் அதை பற்றி கேர் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, நீங்கள் எப்படி இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க, கூலாக இருக்கீங்க, எனக்கும் அதை கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த பையன் கேட்கும் பொழுது அந்த அங்கிள் சொன்னாரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஆண்டவர் இருக்காரு பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டாராம். இதுதான் வேதமும் சொல்லுகிறது. சங்கீதம் 31வது அதிகாரத்தில் 14வது வசனம், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது முதல் பாகத்துல தாவீது கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கீழே நீரே தேவன் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. நீரே தேவன் அப்படின்றது வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவருக்கு நிகர் வேற யாரும் இல்லை, அவருக்கு நம்ம என்ன கட்டளை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும், he will take care அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனா இருக்கிறார். ஸோ நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேணாம், எதை குறிச்சும் கலங்க வேணாம். மாச கடைசி ஆயிடுச்சு, அடுத்த மாசம் என்ன பண்ணுவோம், இல்லை அடுத்த மாசத்துக்கான தேவைகள் என்ன, அதை நம்ம எப்படி பூர்த்தி பண்ணுவோம், இப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம மத்தியில இருந்தாலும் நம்மளுடைய தேவன் அவர் தேவனா இருக்கிறபடினால் நமக்கு என்ன வேணுமோ அதை அந்தந்த நேரத்துல நம்மளுடைய முகம் வெட்கப்படாதபடிக்கு அதை அவர் கரெக்டா செஞ்சு முடிப்பார். ஸோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு தேவனா இருக்கிறது மட்டும்தான். அதை நீங்க விசுவாசிங்க, கர்த்தரையே நம்பி இருங்க. உங்க விசுவாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் பலன் ஊற்றுகிற வகையில தேவனுடைய மகிமையான காரியங்களை விவரித்து சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகள் எல்லாம் திரும்பவும் நினைச்சு அவருக்கு நன்றி செலுத்துங்க. So hope you all enjoyed the video. See you next video. Until bye, this is your Sam Karishma.